சில பேர் இப்போ நம்மளோட ஸ்லீப்பை ட்ராக் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் வாட்சஸ் இல்லை ஃபிட்பிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சரியாக தூங்குறோமா அப்படின்னு பார்க்குறாங்க. அக்யூரேட்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லீப் ஃபிசிஷியன்ஸ் இந்த ஃபிட்பிட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஸ்லீப் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஃபிட்பிட்ஸால் நம்மளோட ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜை வந்து கரெக்டாக ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அது அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான் கொடுக்குது. ரெகுலராக நம்ம ஸ்லீப் ஸ்டடி பண்ணோம்னா 3 to 4 எலக்ட்ரோட்ஸ் அட்டாச் பண்ணி நம்ம பிரெயின் வேவ்ஸ் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணி நம்ம எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பில் இருக்கோம்னு சொல்லுது. பிரெயின்லேருந்து வர வேவ்ஸை கையில் கட்டுற ஃபிட்பிட்டால் டயக்னோஸே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா நம்ம ஸ்லீப் ஆர்கிடெக்சரை நம்மளோட ஃபிட்பிட் கண்டிப்பா கணிக்க முடியாது. செகண்ட், நம்மளோட ஸ்லீப் ஆப்னியா, அதாவது நம்ம தூங்கும் போது நமக்கு எத்தனை வாட்டி ஆக்சிஜன் லெவல்ஸ் குறையுது, எவ்வளோ அளவுக்கு ஆக்சிஜன் லெவல்ஸ் குறையுது, நமக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டா இருக்கா, இல்ல அப்ஸ்ட்ரக்ஷனே இல்லாம பிரெயின்ல இருந்து நமக்கு பிரீத்திங் சிக்னல்ஸ் வரலையா, இந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்னியா இருக்கா இல்ல அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கா, இதெல்லாமே நம்மளுக்கு இந்த கேஜெட்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இந்த கேஜெட்ஸ் என்னதான் கண்டுபிடிக்குதுன்னா நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த கேஜெட்ஸால சொல்ல முடியும். சின்ன வயசுல பிபி, சுகர் இல்ல ஸ்ட்ரோக் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா ரெகுலர் ஸ்லீப் பிசிஷியனை மீட் பண்ணி ஸ்லீப் ஸ்டடி பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கா இல்ல உங்க ஸ்லீப் ஆர்கிடெக்சர் நார்மலா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும்.